மர்மதேசம். லிங்கம் முனிரத்னத்திடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்ய அதை முனிரத்னம் பார்த்து விடுகிறார். திருநாவுக்கரசின் அம்மா செட்டியாரிடம் தான் கேட்கும் நகைகளை பார்த்த பின்புதான் திருமண தேதியை குறிப்பேன் என்கிறார். 200 சவர நகை நட்ட என் கண்ணால பார்க்காம நான் எதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அண்ணன் வேலைக்கு போட்டோம். அவர் வேலைக்கு போலன்னா அவரை தேடி ஆள் இங்க வந்துருவாங்க. போயிட்டு 2 மணி நேரத்துல திரும்பி வந்தோம். ரத்தனத்தின் நிபந்தனையில் லிங்கம் தியேட்டருக்கு வர செட்டியார் லிங்கத்தை வேலையை விட்டு நீக்கிவிட்டதாக கூறுகிறார். நீங்க சொன்ன மாதிரியே நான் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி பட்டு வேஷ்டி பட்டு சொக்கா வெள்ளை செருப்பு போட்டுக்கிட்டு காலங்காத்தால வெள்ளி சொம்புல எண்ணெய் தண்ணி குடிக்கல என் பேர் லிங்கம் இல்ல. ரத்தனம் பாஸ்கர் தாசிடம் தான் இங்கிருந்து தப்பித்ததும் தன் காதலி மங்காவுடன் சென்று வாழப்போவதாக கூறுகிறார். அவ என்னோட காதலி மட்டும் இல்ல, என்னோட உயிரும் தான். மங்காவை கடத்திய உருளியும் குமாரும் மங்காவை வைத்து ரத்தனம் கடத்திய தங்கத்தை கைப்பற்ற முடியும் என திட்டமிடுகிறார்கள். அப்போ தங்கம் தானா வந்து சேரும். அது வந்த உடனே ரத்தனத்தோட கதை முடிஞ்சிடும். 2 மணி நேரத்தில் வருவதாக ரத்தனத்திடம் கூறி சென்ற லிங்கம் வந்தாரா? ரத்தனத்தை பற்றி போலீசில் தகவல் தெரிவித்தாரா? இனி லிங்கத்திற்காக காத்திருக்கும் ரத்தினத்தின் நிலை என்ன? நான் உன்னை நம்பி அவனை வெளியே அனுப்பின பாரு. அந்த பைத்தியக்கார பேர் 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். பொன்னவன் முடவன் சண்டன் புதனவன் மேட்டின் மீது செந்நிற குத்து தோன்றின் செல்வத்தின் பெருக்கு காட்டும். சொன்னதில் கருத்த குத்து துன்பத்தின் கவலை காட்டும். மன்னவர் மன்னவரேனும் வாழ்க்கையில் அவருக்குத்தானே. புரியலையா? குரு புதன் சனி சூரியன் இந்த மேடுகளில் ஏதாவது ஒரு மேட்டில் கருப்பு புள்ளியோ இல்லை குத்துக்குறியோ இருந்துச்சுன்னா மனசு கவலையில் அளப்பாயும். உங்களை மாதிரி உங்கள் கையில் கூட அப்படி இருக்குமே. கரெக்டா? சொல்லுங்க. மாப்பிள்ள கண்ணு சிவந்துருக்கு. என்னப்பா நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. என்ன ஓவர் ஆச்சா? ஓவரெல்லாம் ஒன்றும் இல்லை. சிட்டி முசும் போலீஸ் தொல்லை, வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி தொல்லை. அப்படியா? ஆமாம். என்ன ஒரே கொச்சலாக இருக்கு. அன்பர் வராரு. அன்பர் வராருப்பா. அன்பர் ராஜா. வணக்கம் அன்வர் சார். நீங்கள் சொல்லி அனுப்பிச்சிருந்தா நாங்களே வந்திருப்போம். நீங்கள் எங்கே இங்கே? சும்மா இந்த பக்கமாக வந்தேன், அப்படியே அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம்னு. போலீஸ்காரனுக்கு திருடனுங்க தானே தோஸ்து. வாயன் காஃபி சாப்பிடலாம். இல்லை பார், நீ தான் அவனை பிளான் பண்ணி வெளியே அனுப்பியிருக்க. கண்டிப்பா வந்துருவாரு. அவருக்கு சினிமா பைத்தியம் ஜாஸ்தி. ஏதாவது போஸ்டர் பார்த்தா அப்படியே நின்றுடுவாரு. கதை விடுறியா? உன்னை நம்ப முடியாது. நீ தான் பண்ணிருக்க.
இது பாருங்க, 4 போலீஸ் நின்றாலே எங்க அண்ணன் அந்த பக்கம் போக மாட்டாரு. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி அவருக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது. உங்களுக்கு கவலையா இருந்தா சொல்லுங்க, நான் அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல, இங்க இருந்து யாரும் வெளியே போக கூடாது. சொந்தக்காரனும் உதவ மாட்டேங்கிறான். எல்லாம் என் தலை எழுத்து. அண்ணனோட வண்டி. சார், ரத்னத்தை தானே தேடி வந்திருக்கீங்க? அவன் இந்த ஏரியா பக்கம் வரல சார். சார், அவன் தோஸ்து உருளியும் ஆயில் குமாரும் சும்மா கார்ல மங்கா இருந்தாளா? முனிரத்னத்தோட ஆளை கேட்குறீங்களா? ம், நாங்கள் பார்க்கல சார். சார், கொஞ்சம் பரபரப்பாக இருந்தாங்க சார். மறுபடியும் அவங்க வந்தா நாங்கள் தகவல் தரோம் சார். அன்வர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா? ஐயோ, கமலாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அன்வர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா? ஆமாம், சொல்லிடலாம். சார் சார், அம்மா! ஐயோ, நான் ஒரு தரித்திரம் பிடிச்சவன். என்ன நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது. இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள உன் புருஷன் இங்க வந்தாகணும். இல்லைன்னா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன். இது வரைக்கும் 16 கொலை பண்ணிருக்கேன். உன்னை கொல்றது எனக்கு சாதாரணம். சார், மாமா, மீனாட்சி, மீனாட்சி. யாரு? நான் தான் மீனாட்சி. அப்பா வீட்டில் இல்லை. நான் அப்பாவை பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன். உங்க அம்மாக்கு தெரிஞ்சுதான் வந்தீங்களா? ஏன் என்ன பண்ண சொல்ற மீனாட்சி? உங்க அப்பா நகைக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரா? ஓ, அது கேட்க தான் வந்தீங்களா? உன்னை பார்க்க தான் மீனாட்சி வந்தேன். மீனா, என்ன பார்க்க மாட்டியா? முதல்ல நகையை பார்க்கலாம், அப்புறம் என்ன வந்து பாருங்க. அப்படித்தானே உங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளவு ஆசையா உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு ஒரு பிரசன்ட் கூட வாங்கி வந்திருக்கேன். உங்க அம்மாக்கு தெரிஞ்சுதானே? நான் வரேன். நல்லா இப்படி வச்சுக்கோ. என்ன பாக்குறீங்க? இந்த தாமரை குறி உன் காலில் எத்தனை நாளா இருக்கு? தாமரை குறியா? ஏதாவது அழுக்கா இருக்க போகுது. இல்ல மீனாட்சி, இது தாமரை குறியே தான். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தெரியுமா? ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான். பிறந்த போதே அம்மா செத்து போயிட்டாங்க. இப்போ கல்யாணத்துல தடை. என்னை சமாதானப்படுத்தணும்னு சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. இல்ல மீனாட்சி, நான் உண்மையா தான் சொல்றேன். வலது காலில் இந்த மாதிரி தாமரை குறி இருக்கிறவங்களுக்கு கையில பைய போல 2 ரேகை இருக்குமா? அப்படி இருந்தா கோடி பொண்ணு தேடி வருமா? இத நான் சொல்லல. உங்க அம்மா சொன்னாங்களா? பாஸ்கர் தான் சொன்னாரு. அவர் யாருன்னு தெரியுமா? கைரேகை ஜோசியத்துல பெரிய எக்ஸ்பர்ட். அவர் சொன்ன மாதிரி அப்படியே நடக்கும்.
நீ வேணா பாரு, நீ நிச்சயம் தங்கத்தட்டில் தான் சாப்பிட போற. என்ன சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். மங்காவை தேடி யார் வந்தாலும் சரி, இல்லை மங்காவே வந்தாலும் சரி, எனக்கு கண்டிப்பாக சொல்றீங்க. யூ மஸ்ட் கிவ் மீ த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பா சார். இல்லை சாரி. மன்னிச்சிங்க சார். அன்வர், நீ உன் தேடுதலை உடன் நிறுத்தாவிட்டால் 10 தினங்களுக்குள் இறப்பாய். திருநாகரசு தானே உன் பேரு? ஆமா. என்ன சார், வட்டிக்கு பணம் வேணுமா? என்ன உனக்கு முதலாளி தெரியுமா? தெரியும் சார். பாஸ்கர் தாஸ் ஃப்ரெண்டு தானே நீங்க? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல கூட பார்த்தோமே. பாஸ்கர் தாஸ் உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? ரொம்ப நாளா தெரியுமே. அவர் எனக்கு குரு மாதிரி சார். அவர் சொன்ன மாதிரி அப்படியே நடக்கும் சார். அவர் நாக்குல சரஸ்வதி குடியிருக்கா சார். இன்ஃபேக்ட் எங்க அம்மாவே இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குற பிசினஸை அவர் சொல்லி தான் சார் ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு ஓஹோன்னு இருக்காங்க தெரியுமா? அப்படியா? என்ன சார் இது நம்பாத மாதிரி கேட்குறீங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டில் திருட்டு போகும்னு சொன்னார் சார். அவர் சொன்ன மாதிரி அப்படியே திருட்டு போச்சு சார். நல்ல வேலையா பாஸ்கர் தாஸ் பேச்சை கேட்டு என் ஃப்ரெண்டு இன்ஷூர் பண்ணி வச்சிருந்தான். அதனால தப்பிச்சான் தெரியுமா? அப்போ பாஸ்கர் தாஸை எங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துக்கலாம்னு சொல்லு. இல்ல திருட வரத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா போய் பிடிச்சிடலாமே. சார் நீங்க போலீஸா? நான் கிளம்புறேன் சார். இருப்பா. பாஸ்கர் தாஸ் இப்ப எங்க இருப்பாரு? அவரு அந்த ரெஸ்டாரண்ட்ல தான். ஓ, அந்த முதலாளி செத்தப்புறம் அவர் இப்பெல்லாம் அங்கே ஜாஸ்தி வரதில்லை சார். அவரு அவங்க அண்ணா லிங்கம் வீட்டில் இருப்பார் சார். அண்ணனா? அண்ணன் எங்க இருக்காரு? இந்த சேட்பட் ரயில்வே ட்ராக் இருக்குல்ல சார், அது ஓரமா தனியா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு வீடு இருக்கும் சார். அது மேல கூட ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் சுத்திட்டு இருக்கும் சார். ட்ராக் ஓரமா ஜிவி மெட்டல் கோடவுன்னு போட்ட ஒரு வீடு இருக்கு. அதே தான் சார். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் சார். இன்ஃபேக்ட் பாஸ்கர் தாஸ் சொல்லி அவங்க அண்ணன் லிங்கத்துக்கு நானே கடன் கொடுத்துருக்கேன் சார். ஓ, ஐயோ, எத்தனை தடவை சொல்லுறது? அவரை காணோம் அவ்வளவுதான். அவர் சொன்ன மாதிரி நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. இப்படி கத்தனா நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன்னு நினைச்சியா? அம்மா, ரத்னம் ப்ளீஸ் எனக்கு 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுங்க. நான் போய் எங்க அண்ணன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன். இனிமே யாரும் இதை பத்தி பேசக்கூடாது. அன்வர் வரா. யாரும் மூச்சு விடக்கூடாது. கதவு பாவிகளே, நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? உங்களை ஆண்டவராகிய இயேசு ரட்சிக்க வருகிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்க வருகிறார். உன்னை தேடி வந்து இயேசு நரக அக்னியிலிருந்து தப்புவிக்க தம் இருகரம் நீட்டி அன்போடு அழைக்கிறார். நீயும் அவரை அசட்டை பண்ணி பரிகாசம் பண்ணி மேலும் மேலும் பாவங்களை செய்து அவரை வேதனைப்படுத்துகிறாய். நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். உனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி உன் பாவத்தை அவர் தன் மேல் சுமந்து மரித்தார். அவர் உன் பாவத்தில் இருந்தும் கட்டிலில் இருந்தும் அவர் உன்னை விடுதலையாக்குவார். நீ இருக்கும் இடத்தில் இருந்தே இயேசுவை நோக்கி வேண்டிக்கொள். முதலாவது, உன் வாழ்க்கையில் செய்த தவறுகள் பாவங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை ஆண்டவராகிய இயேசுவிடம் உனக்கு மன்னிக்கும்படி கேள். நீ செய்த பாவங்களுக்காக உண்மையாக மனஸ்தாபப்பட்டு அண்ணி நீங்க உள்ள போங்க. போய் காஃபி போட்டு வாங்க. போங்க அண்ணி.
வாங்க அன்வர். என்ன எதிர்பார்த்த மாதிரியே கூப்பிடுறீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு. சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஏன் வரக்கூடாதா? என்னாச்சு? கை தவறி விழுந்துருச்சு. நின்றுக்கிட்டே இருக்கீங்க, உட்காருங்க வாங்க. உங்க அண்ணன் எங்க? அவரு யாரு? எங்க அண்ணி. என்னாச்சு? தலையில அடிபட்டிருக்கு? அது வந்து என்னாச்சுமா? கீழே விழுந்துட்டியா? எதுக்கு பயப்படுற? நீங்க உட்காருங்க வாங்க. அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஒரு சின்ன தகராறு. அண்ணியை தள்ளிட்டு அண்ணன் வெளியில போயிட்டாரு. வாங்க உட்காருங்க. நீ உட்காருமா. வா உட்கார். என்னங்க இது இப்படி ரத்தம் வர அளவுக்கு டெட்டால் இருக்கா? ஒன்னத்தாமா டெட்டால் இருக்கா? அங்க இருக்கு. நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். பரவாயில்லம்மா, இன்னும் அண்ணன் மாதிரி நினைச்சுக்க. அண்ணா, காஃபி எடுத்துக்கோங்க. அப்புறம் சொல்லுங்க அன்வர். என்ன நீங்க என்ன இங்கிருந்து விரட்டுற மாதிரியே பேசுறீங்க? அதுக்கு இல்லை இன்ஸ்பெக்டர். அன்வர்னு கூப்பிடுங்க. தாஸ், நீங்க சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. ரத்னம் தப்பிச்சிட்டான், அதானே?